எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கனத்த குரல் இருக்கு. ஒரு சவுண்ட் வருதுன்னா, அந்த இடத்துல யார் இருப்பான்னா, ஃபர்ஸ்ட்டு சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்கிறது தெரிஞ்சுக்கும். கன்னி ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அதிசாரமாக ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு உள்ள நுழையிறார். இப்போ 11ஆம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து கணவன் மனைவி ஒற்றுமையை ஒரு அங்கீகாரத்துக்குரிய அமைப்பாக, மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய செயல்பாடாக உருவாக்கக்கூடிய தன்மையில குருவின் பார்வை இருக்கும். சனி பகவான் வக்ரமாயி அமர்ந்திருந்தாலும், ராசியில வக்ரமாய் அமர்ந்திருந்தாலும், மேசராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள், வீண் வன்பு வழக்கு, இவங்க போய் எந்த தப்புமே பண்ணாம இவங்க மேல ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க. அதிசாரமா போறவரு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு மேல என்ன பண்றாரு, பின்னோக்கி மறுபடியும் வராரு. அப்பதான் வக்ர நிலையில ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அதிசார பயிற்சியாக இறை தேடி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ஜோதிட ஆசிரியர் டிஜே சுந்தரபாண்டி சார் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், வர அக்டோபர் 18ஆம் தேதி குரு அதிசார பயிற்சி ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. பட் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குரு வக்ர பயிற்சி ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா. ஸோ குரு அதிசார பயிற்சியா வக்ர பயிற்சியா? குரு அதிசார பயிற்சி அப்படின்னா என்ன? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க சார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் மின்னோக்கி செல்கிறது. ம். அதாவது இப்போ மிதுன ராசியில குரு பகவான் இருக்காரு. அவர் மின்னோக்கி தான் செல்றார். கடக ராசியை நோக்கி தான் அவர் போறாரு. அப்போ மின்னோக்கி செல்றதுங்கிறது அதிசாரமும். ம். அதாவது ஒருத்தர் வந்து இப்போ நீங்களா இருக்கீங்க. நீங்க நம்ம வீட்ல வந்து தங்க வரேன்னு சொல்லியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 நாள் இருப்பேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. திடீர்னு 15 நாள்லயே ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. ம். அப்போ 15 நாளைக்கு முன்னாடி நீ உடனே கிளம்புறீங்கன்னா, அது வேகமா கிளம்புறது இல்லையா? அதே இது 20 நாள் சொல்லிட்டு, நான் இன்னும் ஒரு 5 நாள் இருந்துக்கிறேன். ம். ம். ஒரு இன்னொரு 10 நாள் இருந்துக்கிறேன்னா, பின்னோக்கி செல்றது. ம். ஓகேவா? அதே மாரி தான். இப்ப நம்மளுடைய குரு பகவான் என்ன பண்றாருன்னா, 1 வருஷம் மிதுன ராசிக்குள்ள இருக்கணும். ம். அவர் என்ன பண்றாரு, கரெக்ட்டா வந்து இப்ப மே மாசம் உள்ள போனாரு. மே எண்டுல உள்ள போனாரு. இப்ப கரெக்ட்டா வந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி என்ன பண்றாரு, கடக ராசியை நோக்கி முன்னோக்கி தான் செல்றாரு. ம். அப்ப முன்னோக்கி செல்றாருனாலே அது அதிசாரம் என்று தான் அர்த்தம். தன்னுடைய வேகத்தன்மையை கூட்டுகிறார் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதிசாரமா போறவரு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு மேல என்ன பண்றாரு, பின்னோக்கி மறுபடியும் வராரு. அப்பதான் வக்ர நிலையில அவர் வந்து நம்முடைய மிதுன ராசிக்குள்ள உள்ள வந்து, ம். அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆவார். நிவர்த்தி ஆயிட்டு திரும்ப என்ன பண்ணுவாருன்னா, குரு பெயர்ச்சி எப்பயும் போல யூசுவலா நடக்கும் பார்த்தீங்களா, ஏப்ரல் மாதம் அதே மாரி அவர் டிராவல் பண்ணுவாருங்கிறது தான் கணக்கு. ம். அப்ப இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி 2025ல நம்முடைய குரு பகவான் அதிசாரமா தான் கடகராசியை நோக்கி பயணிக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நிச்சயமாங்க சார். ஸோ அப்படி பார்த்தா 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை இந்த குரு அதிசார பயிற்சி கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது சார்? அதாவது தன்னம்பிக்கையும், தைரியத்தையும் தன்னுடைய தாரக மந்திரமாக செயல்படக்கூடிய ராசிக்காரங்க தான் மேச ராசிக்காரங்க. ம். இப்ப மேச ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்தார். இப்ப அதிசாரமாக அவர் 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். ம். அப்ப 4ஆம் இடத்துல செல்வதனால, மேச ராசிக்காரங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன நன்மைகள் அடைய போறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். ம். ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் என்னன்னா, மேச ராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள், ம். வீண் வன்பு வழக்கு, இவங்க போய் எந்த தப்புமே பண்ணாம, இவங்க மேல ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க. ம். அவங்க வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், அல்லது அவங்க இருக்கிற வீடா இருக்கட்டும், அல்லது அந்த ஊர்ல ஏதோ ஒரு விஷயம். மேபி மேச ராசிக்காரங்க மேல தவறே இல்ல. ம். ஆனா தவறாக சித்தரிக்கப்பட்டு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துருவாங்க. ஏன்னா ம். குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்கு 8ஆம் வீடான விருச்சக ராசிய தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமா பார்க்காரு. ம். எப்பவுமே குரு அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடம் தான் சிறப்புன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ 5ஆம் பார்வைங்கிறது மிகப்பெரிய விசேஷமான பார்வை. அப்போ குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக இவர்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கறனால, மறைமுக பிரச்சனைகள், உடல் ரீதியாக உள்ள மறைமுக பிரச்சனைகள், தேவையில்லாத சிக்கல்கள், இதிலிருந்து கட்டாயமாக நம்முடைய மேச ராசிக்காரங்க விடுதலை பெறுவாங்க. ம். ஆப்ரேஷன் பண்ணணும், வேற வழியே இல்ல அப்படின்னு டாக்டர் எழுதி கொடுத்த இடத்த கூட, நம்மளுடைய குரு பகவானுடைய பார்வை மூலமாக, பரவாயில்லங்க, இறைவன் அருளா மாறிடுச்சு அப்படின்னு வார்த்தையை மாத்தி பேசக்கூடிய தன்மையில குருவுடைய ஒரு பார்வை ஒரு சிறப்பாக இருக்க போகுது. அதேபோல சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு
தொழிலை விட்டுட்டு போயிடலாமா, ம். கிட்டத்தட்ட நிறைய விரயமாயிக்கொண்டே இருக்கே, என்ன பண்ணன்னு தெரியல ம். அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய தன்மை, தன்னுடைய செயல்பாடுகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் குரு பகவானுடைய பார்வை 7ஆம் பார்வை மூலமாக நம்முடைய மேசராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்த உழுது. ம். அப்போ 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்னு. ஸோ அதில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ம். என்ன நான் வந்து கர்மா பண்ணேன்னு தெரில, இவ்வளோ பாடா படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பாடா படுற பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். ம். அதுவும் நண்பர்கள் மூலமாக இனிமே நன்மையை சந்திப்பாங்க. இப்போ வரையும் மேசராசிக்காரங்க நண்பர்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு ஏமாற்றத்தை தான் சந்திச்சிருக்காங்க. இந்த முறை குருவின் அனுகிரகத்தால், அவருடைய பார்வையின் மூலமாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு பாக்கியம் சிறப்பான செயல்பாடாக நடக்கப்போகுது. இன்னொரு விஷயம், நம்மளுடைய சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்கு கரெக்டாக 12ஆம் இடத்துல வக்ரமாகி உட்காந்துருக்கார். ம். அவர் தான் வக்ர நிலையில் உட்காந்துருக்கு, அதுதான் கரெக்ட். ம். அப்போ வக்ர நிலையில் உள்ள சனி பகவானை குரு தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்குறார். ம். அந்த 9ஆம் பார்வைங்கிறது மிகப்பெரிய விசேஷமான பார்வை. அப்போ சனி பகவானுடைய கோபம், பிரச்சனைகள், அழுத்தம் அத்தனை என்ன பண்ண போகிறார், குரு அப்படியே ஸ்லோ பண்ணு, இவன் என் வீட்டுக்காரன், என் ம். சொந்தக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லி ஸ்லோ பண்ண வைக்க போகிறார். அப்போ ம். நிம்மதியான தூக்கம் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு யோகங்கள் கிடைக்கும். ம். கண்டிப்பாக நம்மளுடைய மேசராசிக்காரங்க வெளிநாடுக்கு முயற்சி எடுத்து பல தடை இருக்குது, பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் தடையாகவே இருக்குனாங்கன்னா, குருபவனுடைய இந்த கிட்டத்தட்ட அந்த அதிசார நேரங்களில் முயற்சி எடுத்தால் ம். உறுதியாக வெற்றி கிடைக்கும். நாடு விட்டு நாடு போகிறது, அதுபோல் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான விஷயங்கள், ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வை மூலமாக மேசராசிக்காரங்களுக்கு அற்புதமாக வழங்க போகிறாரு. அதனால் கவலைப்படாமல் குரு அதிசாரத்தை எதிர்பார்த்து இவங்க செயல்படுத்தலாம், வெற்றி காணலாம். நிச்சயமாங்க சார். ரிஷப ராசிக்காரர்களுக்கு குரு அதிசார பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது சார்? அதாவது காலபுருஷன் ராசி அப்படின்னு சொல்லுவோம். காலசக்கரத்துக்கு 2ஆம் இடம் தான் ரிஷபராசி என்பர்கள். அப்போ ரிஷபராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு அதிசாரமாக செல்றார். ம். அப்போ 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு பொருளாதார விஷயங்களில் உள்ள தடைகள் விலக போகுது. ம். இவனால் பணத்தை கையில் வராதான்னு சொல்லி எதிர்பார்த்த நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு பணப்புழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். ம். ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி காப்பு போடுறது, வெள்ளி செயின் போடுறதுலாம் ரொம்ப சிறப்பான தன்மை, ம். ஒரு மகிழ்ச்சிக்குரிய தன்மை இருக்கும். அதேபோல் நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு அதிசாரமாக செல்வது மூலமாக பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், குடும்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. அதேபோல் இவங்களுடைய கணவர் இவங்களை புரிஞ்சுக்கிட்டு இவங்க மேலே அதிகமான பாசம் காட்டக்கூடிய ஒரு செயல்பாடு. அதேபோல் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய அங்கீகாரம் என்னங்கிறத ப்ரூஃப் பண்ணக்கூடிய காலகட்டம். ம். ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நம்மளுடைய ரிஷபராசி பெண்கள் பட்ட கஷ்டம், கவலை, துன்பம்லாம் சொல்லவே முடியாது, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இவங்க யாரெல்லாம் ரொம்ப நம்பினாங்களோ, யார் மேலே ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வச்சாங்களோ அத்தனை பேரும் வச்சு செஞ்சிட்டாங்க. அப்போ இந்த துரோகத்துக்கு, இந்த கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதான்னு எதிர்பார்த்த நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்க போது. ஒரு நட்புகள், புதிய நட்புகள், புதிய உறவுகள் மூலமாக ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் இவங்களுடைய அப்பா வழி உறவுகள் மூலமாக இவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். எங்கள் அப்பா சொத்தியா, இவன் எனக்கு அப்பாவே சொத்து, ம். இப்போ எனக்கு எங்கள் அப்பா சொத்து கொடுக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. தொழில் ஸ்தானத்தில் நல்ல ஒரு லாபம் சம்பாதிப்பாங்க. ம். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை 11ஆம் இடத்துல உழுறதுனால, அப்போ 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். ம். அப்போ தொழில் காரக கிரகமான சனி பகவான் அங்கே தான் வக்கரமாகி உட்காந்துருக்காரு. அப்போ இவங்க லாபத்தை ஃபுல்லாமே மற்றவங்க சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க உழைப்பு, இவங்க கஷ்டப்பட்டு ஐடியா பண்ணது எல்லாமே யார் எடுத்துருக்காங்கன்னா இவங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி. ஒரு காப்பி மாதிரி ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்து அவங்க பேரும் புகழும் வாங்கியிருக்காங்க. அதை வந்து ஸ்டாப் பண்ண போகிறார். குரு என்ன பண்ணுவார், இவன் உழைச்சிருக்கான், இந்த பொண்ணு உழைச்சிருக்கு, இவங்களுக்கு தான் இது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பாக்கியத்தை, சிறப்பை அற்புதமாக கொடுக்க போகிறாரு. ரிஷபராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அதிசார பயிற்சியாக குரு பயிற்சி இருக்கும். நிச்சயமாங்க சார். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு அதிசார பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது சார்? நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியிலேயே குரு பகவான் கிட்டத்தட்ட 5ஆம் மாதத்துலேருந்து அமர்ந்திருந்தார். ம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா குரு நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது வச்சுக்கோங்களேன், நம்ம படிக்கிற இடங்களில் நம்மளுடைய ஆசிரியர் நம்ம பரீட்சை எழுதியிருக்கும்போது நம்மளுடைய ஆசிரியர் பக்கத்தில் வந்தால் ஒரு பதட்டம் வரும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம சரியாகவே நம்ம எழுதுவதாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஐயோ தப்பாக போட்டுருவோமோ, டீச்சர் எதுவும் சொல்லிடுவாங்களோ, சார் எதுவும் சொல்லிடுவாங்களோ, ஒரு பதட்டத்தோடு இருப்போம் பார்த்தீங்களா. அந்த பதட்டத்தோடு தான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாக இவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ம்.
4-5 மாதமாகவே எதை செய்யணும்னாலும் ஒரு சின்ன பதட்டம் இருந்துச்சு. ஒரு ஒரு மத்தவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூட ஒரு பதட்டம் இருந்துச்சு. அந்த பதட்டத்த குரு பகவான் வந்து என்ன பண்ண போறாரு, "சரி, நீயா இரு. இனிமே கவலைப்படாத. உன்னுடைய கற்பனை ஆற்றல், உன்னுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு இனிமே நீ செயல்படலாம். அதுக்கு நான் உறுதுணையா இருக்கேன்னு" என்ன பண்றாரு, 2ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப 2ஆம் இடத்துக்கு குரு போறதுனால, நம்முடைய மிதுன ராசிக்கு கடன் சுமையிலிருந்து மீளப்போகுது. பொருளாதாரத்தில ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். கடன் பிரச்சனை, கடன் நோய் இதுலருந்து விடுபடக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. ம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத வம்பு வழக்கு இருந்தாலுமே அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். அதேபோல இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். குரு வந்து எப்பவுமே 8ஆம் இடத்த பார்த்தாருன்னா, நமக்கு திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள்னு சொல்லுவோம். ம். அந்த பார்வை இவங்கள ஒரு வெற்றிகரமான ஒரு தன்மையில குடுக்கக்கூடிய ஒரு பாக்கியமாக இருக்குது. அதேபோல நம்மளுடைய மிதுன ராசியில யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றாங்களோ, ம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் பியூட்டிஷியன் இருக்காங்க பார்த்தீங்களா? அழகுக்கலை சார்ந்த விஷயங்கள், சினிமா நடிகர்கள், தன்னை தன்னை தானே அழகுபடுத்திக் கொள்வது, தன்னை மிகைப்படுத்தி காட்டுவது, இந்த கலைகள் சார்ந்த விஷயங்கள்ல யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கார்களோ, அவர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ம். அதேபோல நம்ம மிதுன ராசியில யூடியூப் சம்மந்தப்பட்ட, கலைத்துறை சம்மந்தப்பட்ட நேயர்கள் அனைவருக்குமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அதிசார பயிற்சியாக இந்த குரு அதிசார பயிற்சி இருக்கும். ஓகே சார். கடக ராசிக்காரர்களுக்கு குரு அதிசார பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது சார்? கடகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் தற்போது வரை கரெக்ட்டா 12ஆம் இடத்துல அமர்ந்திருந்தார். ம். இப்ப கடகராசிக்கு குருவ பிடிக்குமோ இல்லையோ, குரு பகவானுக்கு கடகராசிய பிடிக்கும். ம். ஏன்னா, ஒரு ராசி எந்த இடத்துல உச்சம் அடைகிறதோ, அந்த இடம் வந்து தனக்கு பிடித்த இடமா இருந்தா மட்டும் தான், அந்த இடத்துல ஆளுமை செலுத்தும். ம். அப்ப கடகராசியில தான் குரு பகவான் உச்சம் அடைகிறார். ம். கடகராசி என்பவர்களுக்கு குரு பகவான் உள்ள வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ம். மன அழுத்தத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்க போகுது. ஏன்னா, குரு பகவான் தன்னுடைய ராசியில அமர்ந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு விருச்சிக ராசிய பார்க்குறார். 5ஆம் இடம் தான் குழந்தை பாக்கியத்த நிர்ணயம் பண்றது. ம். தன்னுடைய புத்தி ஸ்தானத்த நிர்ணயம் பண்றது. அப்ப புத்தி ஸ்தானம் நல்லா சூப்பரா இருக்கும். ம். இவங்க மனசுக்குள்ள நினைச்ச விஷயத்த வெளிப்படையா பேசுவாங்க. மனசுல ஒரு மகிழ்ச்சிகள் இருக்கும். குழந்தைகள் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்காங்க அப்படின்னா, குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைகள் உண்டு. அதேபோல குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்க போகுது. ம். ஏன்னா 9ஆம் இடத்தையும் பார்க்கறனால, குலதெய்வத்துடைய முழு ஆசீர்வாதம். குலதெய்வமே தெரியல. ம். ரொம்ப ரொம்ப நாளா குலதெய்வத்தையே தெரியல. அல்லது குலதெய்வத்துடைய எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது. குலதெய்வத்த கட்டி போட்டாங்க. இப்போலாம் நெறைய வந்து குலதெய்வத்த கட்டி போட்டாங்கன்னு தான் பிரபலமா போய்க்கிட்டு இருக்கு. அப்போ குலதெய்வத்த கட்டி போட்டாங்க. குலதெய்வம் வெளிய வரையும் வாசல் வரையும் நின்னு பேசுது. ம். வீட்டுக்குள்ள வரமாட்டீங்க அப்படிங்காங்க. ஸோ இந்த தன்மை எல்லாமே ஒரு நான் சொன்ன போலியான விஷயங்கள் எல்லாமே மறைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அடியாயிரும். ம். குலதெய்வம் வந்து வீட்ல வந்து பேசுது. மனசார குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு சொல்லி கடகராசிக்காரங்க சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உறுதியா ஏற்பட போகுது. அதேபோல திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள்ல ரொம்ப நாளா வரன்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, வரன் அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ம். நண்பர்கள் மூலமாக ஏமாற்றத்தை சந்தித்த கடகராசிக்காரங்க, புதிய நண்பர்கள் அல்லது ரொம்ப ப ப பாலிய சிநேகிதன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க மூலமாக தன்னுடைய இன்னல்களையும், சிக்கல்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கிரகங்கள் ரீதியாக கிடைக்கப் போகுது. அதேபோல எதிர்பாராத லாபங்கள், ம். தொழில்ல, வேலையில எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். இவங்க எதிர்பார்த்த மிகப்பெரிய மாற்றங்களும், முன்னேற்றங்களும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான அதிசார பயிற்சியாக நம்மளுடைய கடகராசிக்கு குரு பயிற்சி இருக்கும் என்பது உண்மை. நிச்சயமாங்க சார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு அதிசார பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது சார்? சிம்ம ராசிக்காரர்கள் எந்த இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கனத்த குரல் இருக்கு. ம். ஒரு சவுண்ட் வருதுன்னா, அந்த இடத்துல யார் இருப்பான்னா, ஃபர்ஸ்ட்டு சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ம். எத பத்தியும் யோசிக்காம, நான் யார் தெரியுமா? நான் எப்படி இருக்கணும்? நான் ம். இப்படித்தான் இருப்பேன். அது சிம்மராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, கனத்த குரலுக்கு சொந்தக்காரர்கள். ம். அப்படிப்பட்ட கனத்த குரலை அடைத்து வைத்த மாரி கேது வந்து உட்காந்துட்டார். ம். மனசு விட்டு வெளிய பேச முடியாம தவிக்கிறாங்க. ம். எவ்வளோ சிக்கல்கள், எவ்வளோ பிரச்சனைகளை தன் மனசுக்குள்ளேயே போட்டுட்டு ஃபீல் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் கேது பகவானுடைய தாக்கம் இருந்துச்சு. ஸோ இந்த தாக்கத்துக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அமைப்பில குரு பகவானுடைய 12ஆம் இடம், அதாவது குரு பகவான் வந்து கடகராசிக்குள்ள உள்ள நுழையிறாருன்னா, சிம்ம ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லுவோம். ம். அப்போ 12ஆம் இடத்துல அமர்ந்து அவர் என்ன பண்றாருன்னா, இவருடைய ராசிக்கு 4ஆம் இடத்த பார்க்கார். ம். சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்த விருச்சக ராசியை பார்க்கறது மூலமாக இவங்க மனசு விட்டு வெளியே பேசலாம். ம். அதேபோல் எதை பற்றியும் வருத்தப்படாமல்
தன்னுடைய மகிழ்ச்சிக்காக கொஞ்சம் ஃப்ரீ மைண்டாக இவ்வளோ நாளாக போராடிக்கிட்டு இருந்தோம், ஒரு 6 மாதமாக மனசு விட்டு பேச முடியல, சந்தோஷம்னா என்னன்னே தெரியல அப்படிங்கிற நிலைமையை மாற்றி கொஞ்சமாச்சும் மன மகிழ்ச்சிக்காக வெளியூர் போகிறது, அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கிரகங்கள் ரொம்ப சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்துது. கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற, ஏன்னா சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, யார்ட்டையா ஒரு 1000 ரூபாவோ இல்லை ஒரு 10,000 பொதுவாகவே ஒரு கடன் வாங்கிட்டா அவங்க நிம்மதியாக தூக்கமே இருக்காது. அவன் வந்து நம்மளை எதுவும் கேட்டுருவானோ, நம்ம ஏதாவது சொல்லிடுவானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள ஒரு மனக்குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்கள்ட்ட கேட்குறதோ கேட்கலையோ, ஆனால் இவங்களுக்குள்ளே ஒரு ஃபீலிங்காக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மனக்கவலைகள், கடன் சுமையில் உள்ள பிரச்சனையை இவங்க மீண்டு வந்துடுவாங்க. நண்பர்களுக்குள்ளே எதிர்மறையான விஷயங்கள், எதிர்மறையான செயல்பாடுகள் என்ன நடந்துக்கிட்டு இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் குரு பகவானுடைய பார்வை மூலமாக நம்முடைய சிம்ம ராசிக்கு கிடைக்க போகுது. இவங்க கொஞ்சம் வேகமாக தூங்கிடணும், தூக்கத்தில் மட்டும்தான் கவனம் செலுத்தணும். 12ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்காரு, கொஞ்சம் தூக்கம் இல்லை, தூக்கத்துக்கான டைம் ஒதுக்க முடியல அப்படிங்கிற தன்மை மட்டும்தான் இருக்கும் போல், மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் என்பது கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் சொல்லலாம். சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்காரு, அவர் வக்ரமாய் உட்கார்ந்துருக்காரு, சனி வந்து 8ஆம் இடத்துல இருக்காரு, ரொம்ப பிரச்சனை, நிறைய பிரச்சனை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தாக்கங்கள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச 10% தான் இருக்குது. பெரிய தாக்கம்லாம் முடிஞ்சு வந்துருச்சு. சிம்ம ராசிக்கு சனி பகவான் கும்பத்தில் இருக்கும்போதே 2.5 வருஷம் புரட்டி எடுத்துட்டார், வச்சு செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிய வச்சுட்டார். யாரெல்லாம் கூட இருந்தவங்க உண்மையானவங்க, யாரெல்லாம் போலியானவங்கிறத புரிய வச்சுட்டார். இப்போ அவர் 8க்கு போயிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில இன்னல்கள், மறைமுக பிரச்சனைகளை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக வக்ர நிலையில் உள்ள சனியை பார்க்குறனால அது நிவர்த்தி ஆயிடும். எதிர்மறையான விஷயங்கள், எதிர்மறையான செயல்பாடுகள், ஏமாற்றத்துக்குரிய விஷயங்களை குரு பகவான் மட்டுப்படுத்தி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. இவங்க கொஞ்சம் வண்டி வாகனங்களில் நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணும்போது மட்டும் கவனமாக இருந்தால் போதும். வேறு எதுவும் பெரிய சிக்கல்களோ பிரச்சனையோ சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கொடுக்க போவதும் இல்லை. மற்ற கிரகங்கள் கொடுப்பதை தடுத்து நிறுத்தி வெற்றியை கொடுப்பார். நிச்சயமாங்க சார். கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது சார்? கன்னி ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அதிசாரமாக ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு உள்ளே நுழைகிறார். அப்போ 11ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து சுப கிரகம் 11லேயும் உட்காரலாம், பாவ கிரகங்களும் 11ஆம் இடத்துல உட்காரலாம். அப்போ குரு பகவான் 11ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய முயற்சிகளை எல்லாத்தையும் வெற்றி கொடுக்க போகிறார். இவ்வளோ நாட்களாக 1.5 வருஷமாக முடியும் முயற்சி எடுத்து இனிமேல் முயற்சியே எடுக்கிறத விட்டுறேன், எனக்கு முயற்சியே வேண்டாம், நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும், இருந்தாலும் சரி போனாலும் சரிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை தான் இருந்துச்சு. இனிமேல் வந்து பலருடைய புத்துணர்ச்சியுடன் இயங்கக்கூடிய ஆற்றல், தன்னுடைய கம்யூனிகேஷனில் ஒரு பெரிய வைப்ரேஷன் கிடைக்கும். அப்போ இவங்க பழைய நண்பர்கள், பழைய உறவுகள், இதன் மூலமாக புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. அதே போல் இவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்க போகுது. இவங்களுடைய இளைய சகோதரருக்கும் இவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இவங்களுக்குள்ளே இருந்தாலும் சரி, இல்லை இவங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு இருந்தாலுமே அது நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மைகள் இருக்க போகுது. அதே போல் இவங்களுடைய குழந்தை பாக்கியம் அது சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி கண்டிப்பாக நம்மளுடைய கன்னிராசி நேயர்கள் சந்திப்பாங்க. என் குழந்தை தான் அப்படின்னு இவங்க பெருமையாக சொல்கிற அளவுக்கு அவங்க குழந்தை ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதே போல் இவங்க குழந்தைகள் இவங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க. இவனால் பேசினா கூட என் குழந்தை கேட்க மாட்டேங்கி, என் பேச்சை ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கின்னு நினச்ச கன்னிராசிக்காரங்களுக்கு இனிமேல் என் குழந்தை தான் எனக்கு முக்கியம், என் குழந்தை என்னை பார்த்துக்குருவா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் வேலை பார்க்குது. அதே போல் கன்னி ராசியில் உள்ள பெண் குழந்தைகள், அதாவது வாலிப பருவத்தில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல்கள், இந்த சமூக வலைதளம் மூலமாக நிறைய பிரச்சனையை சந்தித்து அதை லிஸ்ட்டில் எடுத்தோம்னா கன்னி ராசியை தான் முதல் இருப்பாங்க. நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க. நல்ல உறவு, நல்ல நட்பு நம்பி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு அப்படின்னு நிறையா சமூக வலைதளங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதில் போய் சிக்கி தவிச்சாங்க. இப்போ அந்த தவிப்புலேருந்து வெளியே வரப்போகிறாங்க. ஏமாற்றத்துலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் உண்டு. நண்பர்கள் இவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. இவனால் பல நண்பர்கள், எதிரியாக இருந்த நண்பர்கள் எல்லாமே இனிமேல் இவங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு இவங்கள்ட்ட உதவியாக இருந்து இவங்களை ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கிற அளவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி என்று பார்க்கலாம். நிச்சயமாங்க சார். துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது சார்? துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தற்போது வரை துலாம் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். மிதுன ராசியில் அமர்ந்து தன்னுடைய விசேஷ பார்வையாக 5ஆம் பார்வை மூலமாக துலாம் ராசி அன்பர்களை பார்த்தார். அதனால் நிறைய நன்மைகளை, ஓரளவுக்கு சமாளிக்கிறக்கூடிய தைரியத்தையும் தன்னம்பிக்கை வளர்க்க வேண்டிய செயல்பாடு இருந்துச்சு.
ஆனால் இப்போ குரு பகவான் கடக ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சனால துலாம் ராசிக்கு என்னென்னா கொஞ்சம் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் பதட்டம் வரும். ம். நம்ம என்ன செய்ய போகிறோமோ, யார் உதவியாக இருக்க போகிறா, நம்ம என்ன எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதே போல் தன்னை தானே ஒரு நிலைப்படுத்தக்கூடிய ஆற்றலில் இயங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ம். அதுக்கு சில கிரகங்கள் சாதகமாக இருக்கும். செவ்வாய் வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதத்துக்கு இருப்பார். ம். கிட்டத்தட்ட குரு அதிசாரத்துக்கு பிறகு ஒரு 20 நாளாச்சும் உள்ளே இருப்பார். ம். அந்த அன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஓகே அப்படிங்கக்கூடிய தன்மை இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சாதகமான நிலையில் இருந்தாலும் குரு பகவானுடைய இயக்கத்தினால என்ன மாற்றம் துலாம் ராசி கிடைக்க போகுதுன்னா, பொருளாதாரத்தில் முன்னேற்றம். ம். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்க குடும்பத்தை தேடி வருவாங்க. இனிமேல் குடும்பத்தோடு தான் வாழணும், நம்ம குடும்பம் தான் நம்மளுக்கு முக்கியம், இந்த போலியான நபர்கள் போலியான செயல்பாடுகள் எல்லாமே ம். ஒரு மாயை தான் அப்படிங்கிறத உணர்ந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்தோடு சேரக்கூடிய பாக்கியம் உண்டு. ம். அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. இனிமேல் நான் சொன்ன மாதிரி இருப்பேன், நான் கரெக்டாக இருப்பேன் அப்படிங்கக்கூடிய இயக்கங்கள் உருவாகும். ம். துலாம் ராசி அன்பர்களில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான தன்மை. ம். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க அதிகாரிகளாக இருந்து நம்மளுடைய போலீஸ் அதிகாரி, அதே போல் எந்த அதிகார வர்க்கத்தில் இருந்தாலும் சரி, நேர்மையான முறையில் இருக்க துலாம் ராசி அன்பர்களுக்கு அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை குரு பகவான் கொடுப்பார். ம். கடன் சுமை, கடன் பிரச்சனை, தாய் மாமா உறவுக்கும் இவங்களுக்கு நிறைய விவாதங்கள் வருது அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில் குரு பகவானுடைய 9ஆம் பார்வை இவங்களுடைய 6ஆம் இடத்துக்கு விழுறதுனால ம். கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவானுடைய அதிசார பயிற்சி நம்முடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும்போது கொஞ்சம் நிதானமாக, ம். ஏன்னா சனி பகவானுடைய தாக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இவங்க செஞ்சாங்கன்னா இவங்க ஒரு வெற்றிகரமான ஒரு குரு அதிசார பயிற்சியாக இவங்க வந்து பயன்படக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குது. நிச்சயமாங்க சார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது சார்? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எல்லா கிரகங்களுமே மிகப்பெரிய ஒரு தாக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ம். எந்த பெயர்ச்சி வந்தாலும் எனக்கு ஒரு பெயர்ச்சி ஆனது இல்லையா, மாதம் மாதம் ஒரு பெயர்ச்சி வருது, வருஷம் ஒரு பெயர்ச்சி வருது, ம். நாங்கள் மட்டும் பெயர்ச்சி ஆகவே இல்லை, ஏன்னு தெரியல. ஏன்னா இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் குரு பகவான் கொடுக்கும்போது சனி பகவானுக்கு வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பார். ம். அப்போ இவரா அவராங்கிற தன்மையில் போட்டியில் தான் விருச்சிக ராசிக்காரங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, கால சக்கரத்துக்கு 8ஆம் இடத்துல பிறந்தது நாங்கள் தான் காரணமாக, அதனால தான் நாங்கள் கஷ்டப்படுறோமா அப்படின்னு நினைப்பாங்க. ம். பொதுவாகவே பல பேருடைய கவலைகளையும் கண்ணீர்களையும் துடைக்கக்கூடிய ராசியில் முதன்மையாக எடுத்துக்கிறேன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். ம். அவங்க அழுக்கு சட்டை போட்டால் கூட தன்னோட குழந்தைகளும் தன்னுடைய உறவுகளும் நன்றாக இருக்குன்னு நினைக்கிற ஒரு மனப்பக்குவம் அவங்ககிட்ட தான் இருக்கும். ம். தன்னை அழகுபடுத்தணும் நினைக்கவே மாட்டாங்க. தன் கூட இருக்கவங்க அழகாக இருக்கணும், தான் கூட இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சிந்தனை செயல்பாடு தான் நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு உண்டு. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை இந்த அதிசாரத்தில் கிடைக்கும். ஏன்னா கடக ராசியில் அமர்ந்த குரு பகவான் முதல் பார்வையாக 5ஆம் பார்வையாக யாரை பார்க்காருன்னா நம்முடைய விருச்சிக ராசிக்காரங்க தான் பார்க்காரு. ம். அதுவே ஒரு வெற்றி, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எப்பவுமே பார்வையில் தான் பலம் அதிகம் உண்ணும். ம். அதே மாதிரி தான் குரு பகவானுடைய பார்வை மூலமாக நீங்கள் ஒரு மிக சிறப்பான தன்மையில் வாழ முடியும். தன்னுடைய மனசில் உள்ள கவலைகளையும் வருத்தங்களையும் நீக்கி நிம்மதியாக வாழக்கூடிய விஷயங்கள், இவங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். ம். இந்த அதிசாரங்களில் இவங்க எதெல்லாம் நல்ல விஷயங்களாக நினைக்கிறாங்களோ, ம். எது நடந்தால் அது நல்லா இருக்குன்னு இவங்க எதிர்பார்க்காங்களோ அந்த விஷயங்களை இவங்க கண்டிப்பாக ம். இயக்கலாம். அதன் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை சந்திக்க முடியும். அதே போல் இவங்களுடைய பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இவங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள எல்லா சிக்கல்களும் இவங்களுக்கு நிவர்த்தியாக போகுது. ம். ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறத இவங்க சிரித்த புன்னகையுடன் பேசக்கூடிய ஆற்றல் இனிமேல் நடக்க போது, கவலைப்பட தேவையில்லை. நிச்சயமாங்க சார். தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார்? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானாலே தனுசு ராசிக்கு அதிபதி தான். ம். அவர் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு மே மாதத்துலேருந்து 7ஆம் இடத்துல அமர்ந்தார். ம். 7ல் அமர்ந்து தனுசு ராசி தன்னுடைய ராசியை பார்த்தார். ம். அதனால் ஒரு 4 மாத காலமாக ஒரு நல்லா இருக்கேன்ப்பா, பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் நிம்மதியான தூக்கம் இல்லை. ம். இவங்க எவ்வளோதான் குரு பார்த்தாலுமே ஓடிக்கிட்டே தான் இருந்தாங்க. ம். ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கேன், என்ன வேலைனாலும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இந்த வேலையை விட்டு அந்த வேலைக்கு போகிறேன், அந்த வேலையை விட்டு இந்த வேலைக்கு வரேன், 2 வேலை பார்க்குறேன், 3 வேலை பார்க்குறேன், ஆனால் எனக்கு நிம்மதியாக தூங்க முடியல,
ம். பணம் வீட்டில் தங்க மாட்டேங்கி அப்படிங்கிற வார்த்தை தான் இவங்களுக்கு இருந்துச்சு. ம். அப்போ இந்த குரு பகவான் இவங்களுடைய ராசியின் அதிபதியாகவே இருந்தாலும் அவர் 8ஆம் இடத்துக்கு செல்கிறார். அப்போ 8ல் அமர்ந்து இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை தரப்போறார். பணம் வீட்டுக்கு போகணும். ம். நீ உழைச்ச காசு உன் குடும்பத்துக்கு தான் போய் சேரணும். நீ உழைக்கிற உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும். அதற்கு நான் உதவி செய்கிறேங்கிற ஒரு பாக்கியத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். ம். அப்போ தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அவ்வளோதான். ம். இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க்கில் இவங்களுடைய லாபமும் சேர்ந்து வரும். ம். இவங்க லாபம் இவங்களுக்கு வந்து சேரும். மற்றவங்களுக்கு போன லாபம் இனிமேல் இவங்களுக்கு வந்து சேரும். ம். அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சியை சந்திப்பாங்க. அதேபோல் குடும்பம் இல்லை, உறவுகள் இல்லைன்னு சொல்லி வார்த்தையை சொல்லிக்கிட்டு ம். நானே தனித்து போராடுறேன் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிற நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு குடும்ப உறவுகள் ஒற்றுமையாகக்கூடிய ஒரு பாக்கியம் சூழ்நிலைகள் உண்டு. ம். பொதுவாகவே தனுசு ராசி அன்பர்களை நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஆசிரியர், பேராசிரியர், பேங்க் டிபார்ட்மெண்ட்டு, அதேபோல் வந்து ஒரு 4 பேருக்கு டீச்சிங், அது எந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த மெடிக்கலாக இருக்கட்டும், எதுலனாலும் இருக்கட்டுமே, ம். அவங்க 4 பேருக்காக பாடம் சொல்லி கொடுப்பாங்க. ம். தான் கற்றுக்கிட்ட தன்னுடைய கலைகளை, தன்னுடைய வேலைகளை, ம். தான் கூட இருக்கவங்க பழகணும்னு நினைக்கிற ஒரு மனப்பக்குவம் எப்பவுமே நம்மளுடைய தனுசு ராசிக்கு இருக்கும். ஆனால் அதற்கேற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு வருத்தம் இருக்கும். ம். அந்த வருத்தத்தை என்ன பண்ண போகிறார் குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக நிவர்த்தி செஞ்சு தர போகிறாரு. வெளிநாடு பயணங்களுக்கு மேற்கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ம். தொலைதூரமாக கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் போகிற நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் பிஸ்னஸ்க்காகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக லாங் டிஸ்டன்ஸ் போகிறாங்கன்னா அது நல்ல லாபத்தை சந்திப்பாங்க. நம்முடைய தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் தன்னுடைய தாய்நாட்டில் பிறந்து, அது இப்போ வந்து நம்ம இந்தியாவை நம்ம தாய்நாடுன்னு சொல்லுவோம், அமெரிக்காக்காரங்க அவங்களுடைய நாடை தாய்நாடுன்னு சொல்லுவாங்க. அப்போ தன்னுடைய தாய்நாட்டை விட்டுட்டு வெளிநாடுகளில் வேலை பார்க்குற அத்தனை விதமான தனுசு ராசி என்பவர்களுக்குமே கண்டிப்பாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. ம். அதே போல் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மாற்றம், தன்னுடைய அம்மாவை பார்க்கக்கூடிய அமைப்பு, ம். அதே போல் அம்மா ஊரில் இவங்க சொந்தமாக ஒரு வீடு, இவங்களுடைய உழைப்பின் மூலமாக ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்புலாம் கிரகங்கள் ரொம்ப சாதகமாக கொடுக்க போகுது. இப்போ தனுசு ராசிக்கு ஓரலாக பார்த்தா ஒரு 70% ம். நன்மைகள் தான் அதிகமாக இருக்குது. நிச்சயமாங்க சார். மகர ராசிக்காரர்களுக்கு குரு அதிசார பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது சார்? மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி மற்றும் ராசிக்கு 12ஆம் இடத்ததிபதி. அப்போ முயற்சிகள் எல்லாமே விரயமாகி கொண்டிருக்கிறது, ம். தன்னுடைய முயற்சி எல்லாமே மற்றவங்களுக்கு உபயோகமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற வார்த்தைகள் தான் இப்போ ஒரு 7.5 வருஷமாக போயிருக்கு. ம். 7.5 வருஷமாக சனி பகவான் வந்து நிறைய தாக்கத்தை கொடுத்தார். ம். ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் தான் இந்த தாக்கம் இருந்துச்சு. ம். ஒரு 2.5 வருஷம் பரவாயில்ல, மகர ராசிக்குன்னு ஒரு அங்கீகாரம், தனக்குன்னு ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தை தான் சந்திச்சாங்க. அப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்து ம். நிறைய பிரச்சனையை கொடுத்தார். வயிறு வலி பிரச்சனை இருந்துச்சு. ம். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு நிறைய தேவையில்லாத உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சு, ம். மனக்குழப்பங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆற்றல் ம். குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர போகிறார். கடக ராசி வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு 7ஆம் இடம். ம். அப்போ குருவோடைய பார்வை ஒரு பரிபூர்ண பார்வை நம்முடைய மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. ம். அப்போ ஒரு மகத்துவமான காலகட்டம். இனிமேல் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் செய்யணும்னு என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு முடிச்சிருவீங்க. ம். தடங்களே இருக்காது. முயற்சி எல்லாமே வெற்றி பெறும். முடியாதுங்கிற வார்த்தை கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தன்னுடைய ஏற்கனவே சொல்லுவோம், மகர ராசி போல் சிறு வயதில் கஷ்டப்பட்ட நபர்கள் யாருமே இருக்க முடியாது. ம். எல்லா ராசிக்காரங்களும் கஷ்டப்படுவாங்க. ம். அதில் அதிகமாக சின்ன வயசுலேருந்து ஒரு குறைஞ்ச ஒரு 7 வயசுலேருந்து 8 வயசுலேருந்தே நான் என்னுடைய குடும்பத்துக்காக அதிகமாக உழைக்க ஆரம்பிச்சிட்டேன், ம். இல்லை ஒரு 15 வயசில் நான் கடினமாக உழைக்க ஆரம்பிச்சிட்டேன், படிப்பை விட்டுட்டேன், இல்லை படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது யாருன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா மகர ராசியாக தான் இருப்பாங்க. ம். தன்னுடைய தாய் தந்தையருக்காக, உடன்பிறந்த சகோதரிகளுக்காக உழைக்கக்கூடிய ஒரு வர்க்கம் மகர ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1.5 2 வருஷமாகவே உறவே இல்லாத ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ம். அப்போ அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம், ம். தன்னுடைய தியாகத்துக்கு ஒரு அர்த்தம் கிடைக்காதன்னு ஒரு ஏக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஏக்கத்தை குரு பகவான் நிவர்த்தி பண்ணி தரப்போகிறாரு. ம். இவங்களுடைய மூத்த சகோதரிகள் உதவி செய்வாங்க, மூத்த சகோதரர்கள் உதவி செய்வாங்க. அதே போல் இவங்க இளைய சகோதர சகோதரிகளுமே உதவி செய்யக்கூடிய ஆற்றல். நான் தனிச்சு இல்லை, என் 2 பக்கமும் என்னுடைய உறவுகள் இருக்குது, ம். என்னுடைய சொந்த பந்தம் இருக்குது அப்படின்னு இவங்க வாய் விட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய உதவிகள் இவங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு எழுச்சியான மாதம், சிறப்பான ஒரு குரு அதிசார பயிற்சியாக இருக்கும் என்பது உண்மை. நிச்சயமாங்க சார்.
கும்பராசிக்காரர்களுக்கு குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது சார்? கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 11ஆம் இடத்ததிபதி. ம். அவர் 2, 11க்குரிய அதிபதியான குரு பகவான் இப்போ 5ஆம் இடத்துலேருந்து அதிசாரமாக 6ஆம் இடத்துக்கு போகிறார். ம். இப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்னா, உழைப்பில் நிதானம் தேவை. உழைப்பில் மட்டும்தான் கவனம் தேவை. ம். கும்பராசிக்காரங்க இந்த கிட்டத்தட்ட இந்த அதிசார பயிற்சி முடிந்தனையும் ம். தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய வேலையிலையும் முழு கவனம் செலுத்தணும். ம். வேறு யார்ட்டையாச்சும் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட இந்த வேலையை பார்த்துக்கோங்கண்ணே, இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைக்கவே கூடாது. ம். இதை தாண்டி அவங்களுக்கு நன்மையான விஷயங்கள் என்னென்னா, ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டு. ம். சொந்த தொழில், அதில் நல்ல ஒரு லாபம் சம்பாதிக்கலாம். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம். அதேபோல் ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, குடும்பஸ்தானம் நல்லா இருக்குது. பொருளாதாரம் வந்து இவங்க கடின உழைப்பு உழைக்கிறனால இவங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும், ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் வரும். ம். அதேபோல் குழந்தை பாக்கியத்துக்குரிய அமைப்பில் சிறப்பாக இருக்க போகுது. ஆண் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையை தான் நம்முடைய கும்பராசினியர்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார். ம். ஏன்னா இப்போ வந்து பெண் குழந்தை தான் அதிகமாக கும்பராசிக்கு இருக்கும். ஆனால் இப்போ வந்து இந்த குரு அதிசார பயிற்சிக்கு பிறகு நம்முடைய கும்பராசினியர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ம். அதேபோல் நம்ம கும்பராசி அன்பர்களில் தாய்மாமா உறவில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ம். தாய்மாமா உறவு கண்டுக்கிறவே இல்லை அப்படின்னா, இந்த முறை அவங்க தாய்மாமா எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தருவாங்க. ம். அதேபோல் மேல் அதிகாரிகளுடைய தாக்கம். ம். ஏன்னா கும்பராசி வந்து எப்பயுமே கூட இருக்கவங்களுடைய அத்தனை பேருடைய செயல்பாடுகளுக்கும் உதவியாக இருப்பாங்க. ம். மேலதிகாரியாகவே இருந்தாலும் அவங்கள்ட்ட பணிஞ்சு தான் பேசுவாங்க. ம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பணிஞ்சு பேசும்போது கொஞ்சம் அதிகமாக டாமினேஷன் பண்ணி இவங்களை வந்து லாக் பண்ணுவாங்க. ம். அப்போ அந்த லாக்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தன்மை. ம். நான் யார், தன்னுடைய திறமை என்னங்கிறத இவங்க ப்ரூஃப் பண்ணுவாங்க. வேலையில் இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முழு நம்பிக்கையோடு இவங்க செஞ்சாங்கன்னா உயர்ந்த நிலைக்கு போயிடுவாங்க. இந்த அதிசார பயிற்சி முடியுங்குள்ளேயுமே கும்பராசினியர்களுக்கு பதவி உயர்வு உண்டு, குடும்ப ஒற்றுமை உண்டு. ம். அதேபோல் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு பாக்கியம். ஆனால் முழுசாக இவங்கள மட்டும் தான் நம்பணும், யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது. ம். இது மட்டும் இருந்தாங்கன்னா வெற்றி உண்டு. நிச்சயமாங்க சார். மீன ராசிக்காரர்களுக்கு குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது சார்? மீன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது, மீன ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் தான். இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்கும் அதிபதி, அதே போல் நம்முடைய தனுசு ராசிக்கும் அவர் தான் அதிபதி. ம். அப்படி அதாவது ராசிக்கு அதிபதி மற்றும் 10ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்கிறார். ம். இப்போ 5இல் குரு அமர்ந்தால் சகல வெற்றிகளும் உண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படணும்னா குருவோட பார்வை கண்டிப்பாக வேணும். ம். அப்போ 5இல் குரு அமர்ந்தால் தான் என்ன ஆகும்னா, தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக ராசியை பார்க்க முடியும். ம். யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் ம். குரு தனித்த குருவாக இல்லாமல் ம். ஒரு பாவகிரகங்களோட அமர்ந்திருக்கிறாரோ ம். அவங்க மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க. ம். எவ்வளோ சிக்கல்கள், எவ்வளோ பிரச்சனையை சந்தித்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு திறமை வரும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா சில அரசியல்வாதிகள் பார்க்குறோம். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தப்பு பண்ணுவாங்க. ம். மக்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க, கூட இருக்கவங்களுக்கு நிறைய தப்பு பண்ணுவாங்க. ஆனால் அவங்க மட்டும் அவங்க சம்மந்தப்பட்ட எந்த விஷயம் வெளியே வராது. அதுக்கெல்லாம் மெயினான காரணம் என்னென்னா, குருவோடைய பார்வை அவங்களுடைய ராசியில், அவங்களுடைய லக்னத்தில் விழும்போது தான் அவங்க என்ன தப்பு பண்ணாலும், என்ன பிரச்சனை பண்ணாலும் அது வெளியே வராமல் இருக்கும். இது வந்து நம்மளுடைய அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும், அதேபோல் அதிகார வர்க்கத்தில் உள்ள நம்மளுடைய அதிகாரிகளுக்கும் பொருந்தும், சராசரி மனிதர்கள் தவறு செய்கிறவர்களுக்கும் பொருந்தும். ஆனால் மெயினாக நம்ம எடுத்துக்கிறபோது குருவின் பார்வை ராசியோ அல்லது லக்னத்தையோ டைரெக்டாக 9ஆம் பார்வை விழும்பொழுது அவர்கள் வெற்றியாளர்களாக வருவாங்க. எவ்வளோ பெரிய போட்டிகள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ தேவையில்லாத செயல்பாடுகள் நடந்தாலும் அதை சமாளித்து இவங்களுடைய அங்கீகாரத்தை இவங்க நிலைநாட்டக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்க போது. அதேபோல் நம்முடைய மீனராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி ஒற்றுமையை ஒரு அங்கீகாரத்துக்குரிய அமைப்பாக, மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய செயல்பாடாக உருவாக்கக்கூடிய தன்மையில் குருவின் பார்வை இருக்கும். சனி பகவான் வக்ரமாய் அமர்ந்திருந்தாலும், ராசியில் வக்ரமாய் அமர்ந்திருந்தாலும் படாத பாடாக, அதாவது என்ன சொன்னால் கஷ்டப்பட்டு போராட்டத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை சரி செய்து குருவின் பார்வை மூலமாக நம்முடைய மீனராசிக்காரங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக வரக்கூடிய வாய்ப்பு, சூழ்நிலைகள் உண்டு. நிச்சயமாங்க சார். 12 ராசிகளுக்குமே குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி மேடம்.